சரி. இந்த மீட்டப்ப பத்தி மீட்டப்புக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? வாட் இஸ் த பர்ப்பஸ்? என்ன கோல் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? அதாவது இளைஞர்களோட எழுச்சி வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து தாவேக்கா ஆட்சி அமைத்தது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி மூலியமாக ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அதாவது 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வந்து 30 ஆண்டுகளாக வந்து திரைத்துறையில் வந்து அவருடைய பயணத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து முன்னிறுத்தி காட்டிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து 2.5 வருஷத்தில் வந்து ஆட்சி அமைக்கல, 30 வருடங்களாக திரைத்துறையில் வந்து அவருடைய கவர்ச்சியெல்லாம் காமிச்சு அதன் மூலியமாக வந்து மக்களை வந்து தான் சொல்வதெல்லாம் வந்து திரைத்துறையும் அரசியலும் ஒன்று என்று சொல்லி நம்ப வச்சு கவர்ச்சி மூலியமாக தான் அவர் வந்து அரசியல் வந்து இப்போ பிடிச்சிருக்காரு. அது மூலியமாக தான் வந்து முதலமைச்சருங்கிற நாற்காலிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மக்கள். மக்கள் வந்து எந்த ஒரு தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு வந்து ஓட்டு போடலை. முதலமைச்சர் விஜயை வச்சு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கவர்ச்சி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ச்சிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை வச்சு தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இப்போ கவர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு என் வாயில் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு முதலமைச்சருக்கான தகுதியை வந்து ஒரு திருச்சி கிழக்கில் போயிட்டு ஒரு நன்றி சொல்ல போயிருக்காரு. நன்றிங்கிற வார்த்தையோட திமுகவை பற்றி விமர்சிக்கிறதா அதிகமாக பேசியிருக்காரு. மக்களுக்கு அது வந்து நன்றி சொல்ல போகல, அடுத்த வர இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். விஜய் அவர்கள் பழி வாங்குறீங்களா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு அப்புறம் பழி வாங்குறீங்களா திமுக அப்படிங்கிறாரு. அதாவது அவருடைய ஆட்சி கவிழ்ந்துருமோ. திமுக பழி வாங்குதா? திமுக வந்து எந்த காரணத்தை கொண்டு பழி வாங்கல. திமுகவோட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட ஆதரவால தான் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாருங்கிறது அவருக்கும் தெரியும். அந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் வந்து வந்து பழி வாங்குறீங்களா நான் திரும்ப ரிமெம்பர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பழி வாங்கக்கூடாது, மக்கள் வந்து வாங்கிட்டா இதோ இவங்க தான் ஆட்சியை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் 6 மாதமாக நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். ஒரு 20 நாள்லேயே வந்து மின்தடை, பாலியல் வன்கொடுமை, எத்தனையோ ஒரு கிரைம் ரேட் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பதில் திறக்காதவர் வந்து இப்போ திமுக பழி வாங்குது. திமுகவை வச்சு அவர் வந்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதை வந்து இனிமேல் வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க. இனிமேல் மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, இது வரைக்கும் 20 நாள்ல இருக்காரு, ஒரு 30 வருஷமா திரைத்துறையில இருக்காரு. ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க முடியல. அவருக்கு பயமா? நான் வரேன், என்கிட்ட ஒன் டு ஒன் பேச அவர் தயாரா? கேளுங்க. ப்ரெஸ்ஸை பார்த்து கதறுங்கிறாங்களே டிவி கேம்ஸ். இல்லை, இங்கே பேச வேணாம். டெல்லியில் போயிட்டு ஒரு மாண்பு என்ன? டெல்லியில் எந்த முதலமைச்சர் போனாலும் அந்த அலுவலகத்துக்கு வெளில பேசுகிறதா மாண்பு. அதை அது ஒரு மதிக்கலையே. இல்லை, அதுக்கு வந்து நிர்மல்குமார் வந்து ஒரு கடைசியில் அவர் சொன்னார், விஜய்க்கு பதிலாக இவர் வந்து என்னமோ விஜய் 2ங்கிற மாதிரி 2.0 மாதிரி இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை தந்திக்க இவர் ஆதரவே கேட்கல, அவங்களும் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டாங்க, ஆதரவு கேட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான புகார்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. மக்கள் அது வந்து இனிமேவும் நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட கட்சியின் பின்னால் தான் ஜென்சி இளைஞர்கள்லாம் இருக்காங்கிற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க தான் இங்கே இவ்வளோ இளைஞர்கள் ஒன்று கூட்டியிருக்காங்க. சென்னையில் கடந்த வாரம் வந்து ஜென்சி மீட்டப் நிகழ்வு சமூக வலைதளத்தில் சிறிய முன்னெடுப்பாக எடுக்கப்பட்டு அது பெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போ அங்கே பற்ற வச்சத்தி இன்றைக்கி தஞ்சாவூரில் நடக்குது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஜென்சி மீட்டப் நடக்கும். அது மூலிமா இப்போ அவதூறு மூலியமாக ஆட்சிக்கு வந்த அந்த ஒரு கட்சி, அதை ஒவ்வொரு ஜென்சி மீட்டப் மூலியமாகவும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வச்ச அவதூறுகளை உடைத்து இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மீண்டும் எங்களுடைய கழக தலைவர் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வரோம். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, 1500 ஆதவர்ஜினா நாங்கள் 1500 கொடுத்து கேட்டோமான்ட்டு அப்படி சொன்னாங்கன்னா நிறுவிங்க. ஆதவர்ஜினாக்கிட்ட கேளுங்க, தெம்பு இருக்கா திராணி இருக்கா அது நிரூபிக்கிறதுக்குன்னு நாங்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் கேட்குறோம். ஆதவர்ஜினா கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவதூறு பரப்பி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவதூறு தான். ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஏன் கொலை நடக்குது, ஏன் மின்தடை இருக்குன்னா திமுக தான் காரணங்கிறாரு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் ஆட்சி நடக்காது. சப்போஸ் நடந்தாலும் அன்றைக்கே அவங்க திமுகவை தான் குறை சொல்ல போகிறாங்க. கையாளாகாத தனத்துக்கு அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகினவர் தான் விஜயும் அவங்க ஆதவர்ஜினாவும் அவங்க சகாக்கள் எல்லாரும். இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எவ்வளோ அவதூறுகள் வச்சாலும் எல்லாத்தையும் மீண்டு வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போதும் மீண்டு வருவோம், மீண்டும் வெல்வோம். ஒரு அரசியல் ஐடியாலஜி எல்லாத்துக்கும் வேணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்சி பீப்புளுக்கு அரசியல்னால் என்னங்கிற ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் வேணுங்கிறதுனால தான் அந்த இதை கழக தலைவர் சொல்லியிருக்காங்க. அதன்படி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சரி, இப்போ அரசியல் அறிவு வேணும் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் லைக் அச்சீவ் பண்ண வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவங்க ஜென்சிஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எப்படி நீங்கள் வந்து அவங்க அரசியல் பண்ண வைப்பீங்க அப்படிங்கிறது? சோஷியல் மீடியா மூலமாக தான். ஏன்னா அவங்க ஜென்சி பீப்புளெலாம் அதில் தான் ஆக்டிவாக இருக்காங்க. அது மூலியமாக எங்களோட ஐடியாலஜி எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறது தான் பண்ணிடுறோம். கட்சி சார்பற்று டிஎம்கேங்கிற ஐடென்டிட்டியை தாண்டி பலதரப்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. ஜென்சினாலே அது தாவேக்கா தான் அப்படிங்கிற பிம்பத்தை உடச்சி தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள், அதுவும் அரசியல் மயப்படுத்த இளைஞர்கள் மற்ற தாவேக்கா இளைஞர்களை அரசியல் படுத்தணும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்று கூடுறாங்க. இப்போ டிவிகேல இருக்க ஜென்சிஸ்க்கும் இப்போ டிஎம்கேல இருக்கிற ஜென்சிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்படி
நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்கள எப்படி அரசியல் படுத்தணும், அதை எப்படி நீங்கள் டிஎம்கே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல தாவேக்கால இருக்கிறவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்கெல்லாம் ரசிகர் மனப்பான்மையில் உள்ள இளைஞர்கள் தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு 20 ஆண்டு காலமாகவே விஜய் ரசிகர் மன்றம் வச்சு மக்கள் இயக்கமாக வச்சு அவரோட வெற்றிக்கு இந்த மக்கள் இயக்கத்தை பயன்படுத்திட்டார். அதே நேரத்தில் இந்த சிஎம்ங்கிற பதவிக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய ரசிகர் மனப்பான்மையை தான் பயன்படுத்திட்டார். இங்கே வந்து என்னன்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ் ஆனதே வந்து ஒரு இலக்குக்கு தான் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். இலக்கு, குறிக்கோள், கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு இளைஞரால் தான் இங்கே இருக்கும். நம்ம கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லாமல் ஏதோ 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க. அது முழுமையாக கட்டமைப்பே இல்லாத கட்சி. அந்த கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் இல்லைன்னா ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஜென்சி இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு ஜென்சி இளைஞர்கள் எடுத்துக்காட்டு. அதே தாவேக்கால இது நடத்த முடியுமானா ஒரு சவால். அவங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். தாவேக்கா இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஜென்சி கூட்டம் போட்ட மாதிரி வேற யாராலையும் கூட்டம் போட முடியாது. அதான் சட்டமன்ற தொடர் நடக்கிறப்ப எதிர்கட்சி தலைவரான இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து கூட்டத்தில் வந்து கேட்குறாரு, அங்கே கேட்குறாரு இந்த மாதிரி சோஃபா மாடல் ஆட்சி இங்கே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் சட்டமன்றம் முடிஞ்ச உடனே அந்த வடிவேலு படத்தில் வரும் இல்லையா, அந்த ஓடாதன்னு சொல்லிட்டு ஒரு இல்லையா அந்த காமெடியில் வர மாதிரி வெளியே ஓடி போய் வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு ட்விட்டரில் வந்து எதிர்தாக பேசுகிற எதிர்கட்சி அறிக்கை விடுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் இல்லை 6 மணி நேரத்தில் எதிர்க்கப்பட வேண்டியது எதுக்குன்னா இந்த 6 மாதம் எது கொடுத்ததுன்னா இவங்களோட நலத்திட்டங்களும் மக்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் வந்து இங்கே 6 மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுகளாகட்டும், குழந்தை கடத்தல், அப்புறம் வந்து இங்கே பெண்களுக்கு எதிரான வந்து நிறைய குற்றங்கள், கொலைகள், அதுக்கப்புறம் வந்து கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருள் இதுக்கெல்லாம் வந்து இங்கே யாரும் வந்து டைம் எக்ஸப்ஷன் கொடுக்கல. இங்கே கடந்த ஆட்சியை விட இந்த ஒரு மாத காலத்தில் வந்து இங்கே நடந்த குற்றங்கள் அதிகம். இன்னும் ஒரு வருஷம் போனோம்னா NCRB டேட்டா வரும், அதை வச்சே நம்ம பேசலாம். அந்த 6 மாதம்ன்றது மக்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை பேசுறதை தவிர லா அண்ட் ஆர்டரை பேச மாட்டோம்னு யாரும் சொல்லலைங்க.